யோசுவா தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதியில ஜனங்களை பார்த்து கேட்கிறாரு, கர்த்தரை இவ்வளவு நாள் அவங்க கர்த்தரை பின்பற்றி வராங்க, அவங்கவுங்க அலசல்கள் இருக்குது. அப்ப அவர் கேட்கிறாரு, நான் உலகத்தார் எல்லாரும் போறது வரை நானும் போறேன். ஆனா கர்த்தர் சொன்ன தன்னுடைய நல்வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகல, நிறைவேறாமல் போகல. அதுக்கு உங்க இருதயம் உங்க ஆத்மாவும் சாட்சின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், உங்களுக்கு கர்த்தரை சேவிப்பது ஆகாததாய் கண்டால் நீங்க யாரை சேவிக்கணும் இன்னைக்கு தீர்மானம் பண்ணணும். நாளைக்கு அல்ல, இன்னைக்கு தீர்மானம் பண்ணணும். உத்தமமாய் கர்த்தரை சேவிப்பதை போல ஒரு பாக்கியம் கிடையாது. ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம அதுக்கு தீர்மானம் எடுக்க, இன்னைக்கு நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், நான் இன்னைக்கு கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கணும், பொய் சொல்லாம இருக்கணும். நம்ம கர்த்தரை சேவிக்கிறதுல மிகுந்த பாக்கியம். அந்த பாக்கியத்தை நினைத்து கேட்ட கேள்வி, என் வீட்டாருமோ என்
Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லது. Hallelujah. Hallelujah. I want to talk to you about fear this morning. இந்த காலை நேரத்தில் பயத்தை குறித்து பேச விரும்புகிறேன். As many of us know, we always live in some kind of fear. எல்லோருமே ஏதோ ஒரு பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். There are fears that are so evil that it can also paralyze someone. சில பயங்கள் நம்மை முடக்கக்கூடிய மிக மோசமான பயங்களாக இருக்கிறது. You see, when did Daniel learn to trust God? தானியேல் எப்பொழுது கர்த்தரை நம்புவதற்கு கற்றுக்கொண்டான்? He did not learn to trust God when he was in lion's den. அவன் சிங்க கெபியிலே மாட்டிக்கொண்ட பொழுது அவன் அங்கே கற்றுக்கொள்ளவில்லை. He learned to trust God when he was in his prayer closet. அவன் ஜெப அறையில் தான் கர்த்தருக்கு பயப்படுவதை கற்றுக்கொண்டான். Hallelujah. Hallelujah. That is why prayer is very, very important and essential for our life. ஆகவே தான் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. His faith was not built in the battle. அவனுடைய விசுவாசம் யுத்த களத்திலே கட்டப்படவில்லை. You know, his faith was built when he was on his knees. அவன் முழங்காலிலே இருந்த பொழுதுதான் அவனுடைய விசுவாசம் கட்டப்பட்டது. Amen. Amen. He constantly sought after the heart of God. கர்த்தருடைய இருதயத்தை அவன் தொடர்ந்து தேடுகிறவனாக இருந்தான். 3 times a day. ஒரு நாளிலே 3 முறை தேடினான். Day after day. ஒவ்வொரு நாளும் தேடினான். Week after week. வாரந்தோறும் தேடினான். Month after month. மாதம் தேடினான். His lifestyle was prayer. அவருடைய வாழ்க்கை முறை ஜெபமாக இருந்தது. That is why he never had any fear. ஆகவே தான் அவனுக்கு பயமே இல்லை. Hallelujah. Hallelujah. Why is that some of us are inconsistent with our relationship with the Lord? ஏன் நம்மிலே சிலர் கர்த்தரோடு இருக்கிற உறவிலே நாம் தொடர்ந்தேச்சியாக இருப்பதில்லை? That's because we pray occasionally. ஏனென்றால் நாம் தொடர்ந்து ஜெபிப்பதில்லை, எப்போதாவது ஜெபிக்கிறோம். We don't pray consistently like Daniel prayed. தானியேல் ஜெபித்தது போல ஒரு ஒழுங்கும் கிரமமாக தொடர்ந்தேச்சியாக ஜெபிப்பதில்லை. It is not what we do occasionally that makes a man different. ஒரு மனிதன் எப்போதாவது செய்கிற ஒரு விஷயம் அவனை தனித்துவம் உள்ள மனிதனாக மாற்றாது. It's what we do consistently. தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறானோ அதில் தான் அவன் தேர்ச்சி பெற்றவனாக மாறுகிறான். That's because we don't pray consistently, we don't build a good relationship with the Lord. தொடர்ந்து கர்த்தரை தேடாத காரணத்தினாலே கர்த்தரோடு ஒரு நெருங்கிய உறவை நாம் ஏற்படுத்துவதே இல்லை. And whenever the devil wants to torment our life, we live in fear. பிசாசு எப்பொழுதெல்லாம் நம்மை துன்பப்படுத்துகிறானோ அப்பொழுதெல்லாம் நாம் பயத்திலே வாழுகிறோம். Amen. Amen. This fear is a spirit of evil. இந்த பயம் என்பது ஒரு தீமையின் ஆவி. Some fears, they keep you away from knowing God. சில பயங்கள் கர்த்தரை அறிவதை விட்டே உங்களை விலக்கிவிடும். Some fears keep you away from doing the will of God. சில பயங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்ய விடாமல் உங்களை தடுத்துவிடும். Some fear that they will fail. சில பயம் உங்களை தோற்க பண்ணும். Some fear that they can't live up to God's standards. சில பயம் தேவன் எதிர்பார்க்கிறபடி என்னால் வாழ முடியாது என்று உங்களை புறந்தள்ளிவிடும். Some fear that you cannot obey God's word. சில பயங்கள் சொல்லும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியவே முடியாது என்று. There are many times in the Bible it is mentioned, fear not. பலமுறை வேதத்திலே பயப்படாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Do not be afraid. பயந்து விடாதீர்கள், கலங்காதீர்கள் என்று. Turn your Bibles to Matthew. மத்தேயு chapter 24, chapter 10. 10ஆம் அதிகாரம். Verses from 28 I'll read. Do not be afraid of those who kill the body but cannot kill the soul. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். Rather be afraid of the one who can destroy both soul and body in hell. ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். Are not 2 sparrows sold for a penny? ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? Yet not one of them will fall to the ground apart from the will of your Father. ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. And even the very hairs of your head are all numbered. உங்கள் தலையில் உள்ள மயிர் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. So don't be afraid, you are worth more than many sparrows. ஆதலால் பயப்படாதீர்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். How many like this promises? Amen. Hallelujah. Hallelujah. We are all worth நமக்கு தகுதி இருக்கிறது. More than many sparrows. அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம். You see, this is constructive fear. இதுதான் நம்மை கட்டக்கூடிய பயம். Or destructive fear, you can say. பயம் நம்மை அழிக்கக்கூடிய பயம் என்றால் Jesus warned his disciples that they would be persecuted for preaching the gospel. நற்செய்தி அறிவிப்பதினாலே நீங்கள் துன்புறுத்தப்படுவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களிடத்தில் சொல்லி இருந்தார். Jesus told his disciples, I am sending you out like sheep among wolves.
ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் So சொன்னார். he said, you be as wise as a serpent and as innocent as doves. ஆகவே நீங்கள் சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாகவும் புறாவை போல கபடற்றவர்களாகவும் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். Jesus told his disciples, they will arrest you. அவர்கள் உங்களை கைது செய்வார்கள் என்று சொன்னார். Do not worry about what you have to say. என்ன சொல்ல வேண்டும் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று That சொன்னார். time you will be given what to say. நீ சொல்ல வேண்டியது இன்னது என்று ஆவியானவர் உனக்கு கற்பிப்பார் என்று ஆண்டவர் For சொல்லியிருந்தார். it will not you be speaking, but the Spirit of the Lord. அது நீங்கள் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவரே உங்கள் மூலமாக பேசுவார் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். Jesus told his disciples, all men will hate you. எல்லா சகல மனிதர்களாலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள் என்று இயேசு அறிவுறுத்தியிருந்தார். Because of me they will hate you. என் நிமித்தமாக உங்களை பகைப்பார்கள் என்று சொல்லியிருந்தார். But he who stands firm till the end will be saved. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவார். Hallelujah. ஹalleluya. This is constructive or destructive. இதுதான் நம்மை கட்டக்கூடிய உருவாக்கக்கூடிய ஒரு பயம். Every apostle suffered severe persecution. எல்லா அப்போஸ்தலர்களும் கொடுமையான சித்திரவதை They அனுபவித்தார்கள். never had a normal death. அவர்களுக்கு இயற்கை மரணம் They ஏற்படவில்லை. never had a peaceful death. அவர்கள் ஒரு அமைதியான சமாதானமான மரணம் They never நிகழவில்லை. lived a comfortable life. சுகமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழவில்லை. Indeed, all the apostles were put to death. எல்லா அப்போஸ்தலர்களும் கொலை செய்யப்பட்டார்கள். They could have denied their faith. விசுவாசத்தை அவர்கள் மறுதலித்து போயிருக்கலாம். Why should I serve the Lord? நான் ஏன் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று எண்ணி இருக்கலாம். If I want to serve the Lord, why should I suffer? நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன், நான் ஏன் துன்பப்பட வேண்டும் என்று I கேட்டிருக்கலாம். would rather do something else and live happily. அல்லது வேற ஏதாவது வேலை செய்து நான் சந்தோஷமாக வாழ்வேன் என்று They சொல்லியிருக்கலாம். could have denied their faith for விசுவாசத்தை அவர்கள் மறுதலித்திருக்கலாமே. and live whatever they want to live. அவர்கள் வாழுகிற வண்ணம் வாழ்ந்திருக்கலாமே. But they refused. ஆனால் அதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்தார்கள். They were all martyrs for Christ Jesus. கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். Turn your Bibles to Hebrews chapter 11. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். We see the life of Moses மோசேயினுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். in verse 25, I think. 25ஆம் வசனம் என்று எழுதுகிறது. Moses, he refused to be known as the son of Pharaoh's daughter. பார்வோனின் குமாரனா இருப்பதை அவன் வெறுத்து He chose to be mistreated along with the people of God rather than to enjoy the pleasures of sin for a short time. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார். He regarded disgrace for the sake of Christ as of greater value than the treasures of Egypt. இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். Because he was looking ahead to his reward. ஏனென்றால் அவனுக்கு வரும் பலன் மேல் அவன் நோக்கமாய் இருந்தான். Bible says Moses by faith he left Egypt not fearing the king's anger. மோசே விசுவாசத்தினாலே எகிப்தை விட்டு வெளியே வந்தான், ராஜாவினுடைய கோபத்தை கண்டு பயப்படாமல். Because he saw God who was invisible. காணக்கூடாத இறைவனை விசுவாசத்தினால் கண்டான். He never feared. அவன் பயப்படவில்லை. Hallelujah. Hallelujah. This is the life of three young Hebrews. மூன்று எபிரேய வாலிபர் பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். Shadrach, Meshach and Abednego. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை நாம் Because பார்க்கிறோம். of their faith, அவர்களுடைய விசுவாசத்தினாலே they were unafraid அவர்கள் பயப்படவே இல்லை. of the king Nebuchadnezzar and his fiery furnace. நேபுகாத்நேச்சார் அவன் வைத்திருந்த அக்கினி சூளை கண்டு அவர்கள் பயந்து விடவில்லை. Daniel book chapter 3 verse 16. தானியேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Daniel was not afraid of the decree of King Darius. தரியு ராஜாவுடைய கட்டளைகளை கண்டு தானியேல் பயந்து He விடவில்லை. was not afraid of the lion's den. அவன் சிங்கக்கவியை கண்டு நடுங்கி விடவில்லை. But by faith he defied the king's command. விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளை அவன் மீறினான். He knew he would be thrown into the lion's den. சிங்கக்கவியிலே அவன் தூக்கி எறியப்படுவான் என்பதை அவன் அறிந்திருந்தான். But he was so courageous. ஆனாலும் அவன் பயங்கர தைரியம் உள்ளவனாக இருந்தான். Hallelujah. Hallelujah. Because he prayed அவன் ஜெபித்தான். 3 times a day. 3 முறை அவன் ஜெபித்தான். Week after week, day by day. வாரந்தோறும் தினமும். Church, I want to encourage you this morning, when you start to pray, நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, consistently, தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது, fear will always be there. Fear will always be there. பயம் எப்போ இருக்கும். I also fear for many things. நானும் பல விஷயங்களை கண்டு But பயப்படுவேன். when you consistently pray, தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, the Lord will
give you strength to overcome that fear. அந்த பயத்தை ஜெயிப்பதற்குண்டான பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். Hallelujah. Hallelujah. Daniel was so courageous. தானியேல் மிகவும் தைரியமானவனாக இருந்தான். He defied, by faith he defied the king's command. விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளை அவன் மீறினான். He knew he will be thrown into the lion's den. சிங்கக்கெபியிலே தூக்கி எறியப்படுவான் என்பதை அவன் அறிந்திருந்தான். But he had the gift of prayer. அவன் ஜெபிக்கிற வரத்தை பெற்றவனாக இருந்தான். He knew my God will save me. என் தேவன் என்னை ரட்சிப்பார் என்பதை அறிந்திருந்தான். Stephen, one of the deacons in the first apostle. முதல் திருச்சபையிலே ஸ்தேவான் ஒரு மூப்பனாக இருந்தான். He was full of faith and full of anointing. விசுவாசத்தினாலும் ஆவியினாலும் நிறைந்தவனாக இருந்தான். And he had such a gift of healing and he did signs, wonders and miracles. சுகமளிக்கும் வரத்தை பெற்றவனாகவும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவனாகவும் இருந்தான். But he was the first Christian to die as a martyr for Christ Jesus. கிறிஸ்துவுக்காக திருச்சபையினுடைய முதல் இரத்த சாட்சியாக அவன் மரித்தான். Just for exalting the name of the Lord, he was கர்த்தருடைய நாமத்தை அவன் உயர்த்தினபடியினாலே அவன் கல்லெறிந்து கொல்லப்பட்டான். stones came and smashed his eyes. கற்கள் வந்து அவன் கண்களை நசுக்கியது. The stones that broke his skull. அந்த கற்கள் அவனுடைய மண்டை ஓட்டை உடைத்தது. Broke his jaw and teeth. அவனுடைய பற்களையும் முகத்தையும் தாடையும் உடைத்தது. Even in this situation, அந்த சூழ்நிலையிலும் he did not scare. அவன் பயந்து விடவில்லை. He was not fearful. அவன் பயந்து நடுங்கி He விடவில்லை. prayed, Lord, do not change them, charge them with this sin. இந்த இரத்தப்பழி இவர்கள் மேல் சுமத்தாதிரும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணினான். Hallelujah. Hallelujah. What are we fearing for? நாம் எதை கண்டு பயப்படுகிறோம்? You see a cockroach, you will fear. கரப்பாம்பூச்சியை பார்த்தா கூட பயப்படுறோம். Listen, some people fear, they're so fearful about dogs and cats. சில பேருக்கு நாய் பூனை எல்லாம் பார்த்தா பயம். You just, keep on lamenting, Lord, I have not received this, received that. எனக்கு இது கிடைக்கல ஆண்டவரே, அது கிடைக்கல ஆண்டவரே. Living in fear. பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 Timothy chapter 4 verse 6, 7. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். Paul writes to Timothy about his own coming death. பால் தீமோத்தேயுக்கு தன்னுடைய சொந்த மரணத்தை குறித்து எழுதுகிறார். He says, for I am already being poured out as a drink offering. நான் ஏற்கனவே பான பலியாக வார்க்கப்பட்டிருக்கிறேன். And he says, I fought the good fight of faith. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன். I kept the faith and win the race. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன். Hallelujah. Hallelujah. Paul did not fear for anything. அவன் எதை கண்டு In his letter to Philip, he said, for me to live is Christ and to die is gain. பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபத்தில் அவன் சொல்லுகிறான், நான் வாழ்வது கிறிஸ்துவுக்காக, சாவு எனக்கு ஆதாயம். Amen. Solama. ஆமென். I want to live for Christ. எத்தனை பேர் இயேசுவுக்காக வாழ ஆசைப்படுகிறீர்கள்? I'm ready to die for the Lord. எத்தனை பேர் கிறிஸ்துவுக்காக சாக ஆசைப்படுகிறோம்? I am ready to die. நான் கிறிஸ்துவுக்காக மரிக்க நான் தயாராக இருக்கிறேன். Before I came to ministry, ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக I decided to give my life means whatever happens. என்ன நடந்தாலும் சரி, ஊழியத்துக்கு வருவதற்கு முன்னாடி நான் முடிவு செய்தேன், உயிரே போனாலும் நான் கொல்லப்பட்டாலும் சரி என்றுதான். Live for God and die in Christ. இயேசுவுக்காக வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் சாக வேண்டும் என்று வந்தேன். There is not point living as a Christian. கிறிஸ்தவனாக சும்மா பேருக்கு வாழ்வதில் ஒரு அர்த்தமும் இல்லை. You got to live for Christ. கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். Paul says, for I live in Christ. நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன். For me to live is Christ and to die is gain. நான் வாழ்வது கிறிஸ்துவுக்காக, சாவு எனக்கு ஆதாயம். Paul was not afraid of death at all. பவுலுக்கு மரணத்தை பார்த்தெல்லாம் பயம் இல்லை. For him death would be an eternal gain. அவனை பொறுத்தவரைக்கும் மரணம் என்பது நித்திய ஆதாயம். Hallelujah. Hallelujah. When you die in Christ, you will be there eternal. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் எல்லோரும் நித்திய காலமாக அவரோடு கூட இருப்பார்கள். People they always fear of death or life. எப்பொழுதுமே வாழ்வு சாவு நினைச்சு மக்களுக்கு ஒரே பயம். During this coronavirus time, கொரோனா காலத்துல so many people they lived in fear. நிறைய பேர் பயத்திலேயே வாழ்ந்தாங்க. Fear of death, செத்துருவோம்னு பயம். or fear of life. இது வாழ்வை குறித்து எப்படி வாழ போகிறோம்னு பயம். Fear of failure or fear of loss. தோல்வியை குறித்து பயம், நஷ்டத்தை குறித்து பயம். Fear of people or position. மக்களை குறித்து பயம், பதவி போய்டுமோன்னு பயம். Fear of rank or fear of power. அதிகாரம் போய்விடுமோ அல்லது உயர்வு போய்விடுமோ என்று பயம். Constantly people live in fear. தொடர்ந்து பயந்து கொண்டே வாழ்கிற ஒரு வாழ்க்கை. Will this happen? Will that happen? அது நடந்துருமா, இது நடந்துருமா? Just because you are always predicting things, எப்பவுமே நீங்க யோசித்து இது நடந்துருமா என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். you cannot predict your own life. Right? உங்க சொந்த வாழ்க்கையை நீங்க என்ன நடக்கும்னு யோசிக்கவே முடியாது. Our life is in the Lord. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்குள் பத்திரமா We இருக்குது. sing a song, my life is in you, Lord. நாம் பாடுகிறோம் இல்லையே, நான் என் வாழ்க்கை உண்மையிலே இருக்கிறது ஆண்டவரே. He has the power to give you life and he has the power to take your life. ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கும் அதிகாரம் கொண்டவராக அவர் இருக்கிறார். Even if you say, Lord, take my life away. ஆண்டவரே வாழ்க்கையை எடுத்துருங்க, உயிரை எடுத்துருங்கன்னு சொல்லுங்க. Just like Elijah had the syndrome. எலியாவுக்கு இந்த வார்த்தை இருந்துச்சு, என்னை கொன்று போடும் ஆண்டவரே. Lord, I want to take my life away. என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். God has power. ஆண்டவருக்கு வல்லமை இருக்கிறது. He know when to take your life. எப்ப எடுக்கணும்னு எனக்கு தெரியும் என்று சொல்லுவாங்க.
Hallelujah. Hallelujah. Daniel, you should keep on praying. தானியேலை போல தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். God has not given you the spirit of fear. ஆண்டவர் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. எல்லாம் அந்த வசனம் சொல்லலாமா? கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் வல்லமையும் அன்பும் தெளிந்த புத்தியும். ஆமென். கடைசியா இருக்கிறது ரொம்ப முக்கியம். தெளிந்த புத்தியா, சவுண்ட் மைண்ட். தெளிந்த போதும். Hallelujah. Hallelujah. So you see, when we talk about fear, all these fears, இந்த பயங்களை எல்லாம் குறித்து நாம் பேசும்போது there are two elements that will deliver you from these fears. ரெண்டு விஷயங்கள் இந்த பயத்திலிருந்து உங்களை விடுதலை செய்யும். First one is faith, the second is love. முதலாவது விசுவாசம், இரண்டாவது அன்பு. You cannot trust God and be fearful at the same time. நீங்கள் கர்த்தரை நம்பிக்கொண்டே பயந்து கொண்டே இருக்க முடியாது. அது எப்படி பாஸ்டர் முடியும்னு சொல்லலாம்? There's a question rising, right? கேள்வி வருகிறது அல்லவா? I love Jesus. நான் இயேசுவை நேசிக்கிறேன். My God is with me. என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். Who can do anything to me? எனக்கு விரோதமாக யார் என்ன செய்ய முடியும்? But same time we still, live in fear, right? அதே நேரத்தில் எப்படி பயத்திலே You வாழ்வீர்கள்? cannot trust God நீங்கள் கர்த்தரை நம்பிக்கொண்டே and be fearful at the same time. ஒரே நேரத்தில் பயந்து கொண்டே நம்பிக்கொண்டே இருக்க முடியாது. You see the life of David. தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்கள். In Psalm 56, சங்கீதம் 56 verse 3 and 4. 3-4 வசனம். When I am afraid, I will trust in you. நான் பயப்படும் நாளில் உம்மையே நம்புவேன். In God, whose word I praise, in God I trust. I will not be afraid. What can mortal man do to me? தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன். நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? Suddenly, life will go smoothly. திடீர்னு வாழ்க்கை சுலபமா போகும். We'll be at home, we'll be cooking, we'll do our daily work, routine work. டெய்லி நம்ம சமைச்சிட்டு இருப்போம், நம்முடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். Suddenly something will happen, right? திடீர்னு ஒன்று நடக்கும். Some accidents or incidents. ஏதோ ஒரு விபத்து, ஏதோ ஒரு நிகழ்வு. The same thing happened to David. தாவீதுக்கும் அது நடந்தது. Sudden fear gripped David's mind. திடீரென்று பயம் தாவீதுனுடைய மனதை பற்றிக் கொண்டது. For a moment he cried to God saying, ஒரு நிமிடம் அவன் கலங்கி கர்த்தரிடத்திலே கதறுகிறான். When we, the devil always torment the mind with lots of fear. பிசாசு எப்பொழுதுமே நம்முடைய மனங்களை பலவிதமான பயங்களை கொண்டு துன்புறுத்துவார். When we go through such a situation, அப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக நாம் போய் கொண்டிருக்கும் பொழுது we should not live in fear. பயந்து போய் வாழ்ந்து விடக்கூடாது. Immediately calling upon the name of the Lord. உடனடியாக கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடுங்கள். David, at the moment of fear, when he was fearful, தாவீது பயந்த அந்த தருணத்திலே he turned to God. அவன் தேவனிடமாய் திரும்பினான். He said, whenever I am afraid. நான் பயப்படும் பொழுதெல்லாம். He never said, I will never be afraid. நான் பயப்படவே மாட்டேன் என்று அவன் He never said, I will not be afraid. பயமே எனக்கு வராது என்று அவன் சொல்லவில்லை. Whenever I am afraid. நான் பயப்படும் பொழுதெல்லாம். Amen. Amen. இதை நம்ம சொல்லணும். Whenever I am afraid. நான் பயப்படும் பொழுதெல்லாம். I will trust the Lord. நான் கர்த்தரையே நம்புவேன். If any moment fear grips your life, ஏதாவது ஒரு தருணத்தில் பயம் உங்களை பற்றிக் கொள்ளும் பொழுது, just turn to God. திருச்சபையை தேவனை நோக்கி பாருங்கள். Turn to God by faith. விசுவாசமாய் கர்த்தரை நோக்கி பாருங்கள். And when faith came to David, விசுவாசம் தாவீதிடத்தில் வந்த பொழுது, he was able to say, அவனால் சொல்ல முடிந்தது, I will not fear. நான் பயப்பட மாட்டேன். What can mortal man do? மாம்சமான மனுஷன், அழிவுக்குரிய மனிதன் எனக்கு என்ன செய்வான்? Hallelujah. Hallelujah. You cannot truly trust God and keep on worrying. உண்மையாகவே கர்த்தரை நம்பிக்கொண்டு தொடர்ந்து கவலையிலேயே வாழ முடியாது. That is why Apostle Paul says, take the shield of faith. ஆகவே தான் பவுல் சொல்கிறார், விசுவாசம் எனும் கேடகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Shield of faith, it extinguishes every flaming arrows of the evil. பொல்லாங்கனுடைய எல்லா அக்னியாஸ்திரங்களையும் இந்த கேடகம் அவித்து போடுகிறது. The moment you lift up the shield of faith, விசுவாசம் எனும் கேடகத்தை நீங்கள் உயர்த்தி பிடிக்கும் பொழுது, some people do not know what faith is. சில நேரத்துல விசுவாசம்னா என்னன்னே சிலருக்கு தெரியல. Some lose faith, they lack faith. சில பேர் விசுவாசத்தை இழக்குகிறார்கள், விசுவாசத்திலே குறைவுபடுகிறார்கள். Faith is trusting the Lord. விசுவாசம் என்பது முழுமையாக கர்த்தரை நம்புவது. The moment you lift up the shield of faith, விசுவாசம் எனும் கேடகத்தை நீங்கள் உயர்த்தும் பொழுது, believing that Christ can do everything for you. கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, Paul says, I can do all things in Christ who பவுல் strengthens me. சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Hallelujah. Hallelujah. So the moment you lift up the shield of faith, விசுவாசம் எனும் கேடகத்தை நீங்கள் உயர்த்தி பிடிக்கும் பொழுது, ability and the stability is always there. எப்பொழுதுமே திறனும் ஸ்திரமும் உங்களுக்கு உண்டாகும். Hallelujah. Hallelujah. You see, the fear is one of Satan's fiery dart. பயம் என்பது அவனுடைய அக்னி அஸ்திரம்.
He'll always put negative thoughts. எப்பொழுதுமே எதிர்மறையான எண்ணங்கள். Paul says, in Ephesians chapter 6, if you are a believer, பவுல் சொல்கிறார் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் விசுவாசியாக இருந்தால் Satan will definitely attack you. சாத்தான் நிச்சயமாக உங்களை தாக்குவான். He will attack your spouse. உங்களுடைய வாழ்க்கை துணையை He தாக்குவான். will attack your health, உங்களுடைய சுகத்தை தாக்குவான். your finance. He உங்களுடைய பணத்தை தாக்குவான். will attack your ministry. உங்கள் ஊழியத்தை He தாக்குவான். will attack your job. உங்கள் வேலையை தாக்குவான். It will attack your sound mind. உங்களுடைய தெளிந்த புத்தியையும் தாக்குவான். Paul made it very clear in this letter. பவுல் மிக தெளிவாக இந்த நிருபத்திலே சொல்லுகிறார். And he will always shower you with doubts and questions. சந்தேகங்களினாலும் கேள்விகளினாலும் உங்களுடைய உள்ளங்களை நிரப்புவான். All kinds of suggestions and imaginations. எல்லா விதமான கற்பனைகளையும் எல்லா விதமான அறிவுரைகளையும் கொடுப்பான். He'll put all kinds of desires and lustful thoughts in எல்லா your mind, இச்சையான காரியங்களையும் எல்லா விதமான மோசமான எண்ணங்களையும் கொடுப்பான். falling you into confusion. குழப்பத்திலே உங்களை தள்ளி வேடிக்கை பார்ப்பான். And he will make you live in fear all the time. பயத்திலேயே நீங்கள் வாழும்படி உங்களை விட்டு விடுவான். So what you need in this situation? இந்த சூழ்நிலையில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Lift up the shield of faith. விசுவாசம் எனும் கேடகத்தை உயர்த்தி பிடியுங்கள். Hallelujah. ஹalleluya. Faith is what you believe. விசுவாசம் என்பது நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதை பொறுத்து. Take that shield of faith விசுவாசம் எனும் கேடகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். and quickly extinguish every flaming arrows of the evil. சீக்கிரமாக பொல்லாங்கனுடைய எல்லா அக்னியாஸ்திரங்களையும் அவிழ்த்து போடுங்கள். Bible says faith comes by hearing the word of God. விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதினால் உண்டாகிறது. And hearing his word. கர்த்தருடைய வார்த்தை கேட்பதினாலே உண்டாகிறது. And faith comes by hearing word. Right? விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுதெல்லாம் வருகிறது அல்லவா? So when you take the sword of the spirit, which is the word of God, கர்த்தருடைய வார்த்தையாகிய பட்டயத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது you break loose every chains. எல்லா சங்கிலிகளையும் அறுத்து போடுகிறீர்கள். It needs to be big enough for you and your family member. அது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காக்கக்கூடிய அளவில் உங்கள் விசுவாசம் பெரிதா இருக்க வேண்டும். The man of the house should be strong in faith. தேவனுடைய மனிதன் விசுவாசத்திலே உறுதி உள்ளவனாக இருக்க வேண்டும். Protect his wife and his children. தன்னுடைய மனைவி பிள்ளைகளை காக்கிறவனாக அவனுடைய விசுவாசம் இருக்க வேண்டும். Noah was a hero of faith. நோவா விசுவாசத்தினுடைய கதாநாயகனாக As a இருந்தார். man of faith, Hebrews 11, it mentioned that he was a hero of faith. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஒரு விசுவாச வீரன். Why? Because his actions in the building of ark saved his entire family. ஏனெனில் அவனுடைய பேழை கட்டும் பணி அவனுடைய முழு குடும்பத்தையும் காப்பாற்றியது. He was a father whose actions saved his entire family. முழு குடும்பத்தையும் காப்பாற்றி தன்னுடைய செயலினாலே காப்பாற்றின ஒரு நல்ல தகப்பனாக அவன் He இருக்கிறான். saved his family by the way he lived out in faith in God. தேவன் மேலுள்ள விசுவாசத்தினாலே தன்னுடைய வாழ்க்கையை அவன் வாழ்ந்தபடினாலே தன் குடும்பத்தை I காத்தான். want to tell every the male member of the family, எல்லா ஆண் தலைவர்களுக்கும் குடும்பத்தின் தலைவர்களுக்கும் நான் சொல்லுகிறேன். every fathers in the family, குடும்பத்தில் இருக்கிற எல்லா தகப்பன்மார்களுக்கும் சொல்லுகிறேன். just like Noah, நோவாவை போல he saved his family by the way he lived in faith in God. தன் தேவன் மேல் தான் வைத்திருக்கிற விசுவாசத்தின்படி அவன் வாழ்ந்த வாழ்க்கையினாலே Live for God. Amen. தேவனுக்காக வாழுங்கள். Live by his word. அவருடைய வார்த்தையின்படி வாழுங்கள். Live by faith and not by sight. விசுவாசத்தின்படி வாழுங்கள், காண்கிறபடி அல்ல. If your faith is strong, உங்களுடைய fathers, விசுவாசம் உறுதியாக இருந்தால், fathers, if your faith is strong, தகப்பன்மார்களே உங்களுடைய விசுவாசம் உறுதியாக இருந்தால், your family will be blessed. உங்களுடைய குடும்பம் You ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். can protect your wife, your children, உங்கள் மனைவி பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்க முடியும். every provision that God gives you. ஆண்டவர் கொடுக்கிற உங்களுக்கு போஷிக்கிற எல்லா The காரியங்களையும் shield of faith became a divine protection for everyone. எல்லோருக்கும் அந்த விசுவாசம் என்னும் கேடகம் பெரிய பாதுகாப்பாக மாறியது. That shield of faith will do the same in your life also. அந்த விசுவாசம் என்னும் கேடகம் உங்கள் குடும்பத்திலும் அப்படியே செய்யும். Hallelujah. ஹalleluya. Have faith in God, church. தேவன் மீது விசுவாசம் கொள்ளுங்கள் திருச்சபை. So when all these fears grip your mind, இந்த பயங்கள் எல்லாம் உங்களுடைய உள்ளத்தை பற்றி பிடிக்கும் பொழுது faith is one of the elements that will deliver you from this fear. விசுவாசம் தான் உங்களை பயத்திலிருந்து பூரணமாக விடுதலை பண்ணும். Secondly, we see love. இரண்டாவதாக அன்பை பார்க்கிறோம். Love is very important, right? அன்பு மிக மிக முக்கியம் அல்லவா? Amen. ஆமென். Bible talks about love in 1 Corinthians chapter 13 verse 1. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் அன்பை குறித்து பார்க்கிறோம். Very, very important. மிக மிக முக்கியம். How many love your wife, your எத்தனை husband, பேர் your உங்கள் children? கணவர் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறீர்கள்? God to love them. Amen. அவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும். Love the Lord தேவனை நேசிக்க வேண்டும். with all your heart, உங்கள் முழு இருதயத்தோடும், with all your strength, முழு பலத்தோடும், with all your mind. முழு சிந்தையோடும், When you love the Lord with all your heart, உங்கள் முழு இதயத்தோடு கர்த்தரை நேசிக்கும் பொழுது you can love your wife with all your heart. உங்கள் மனைவியும் உங்களால் நேசிக்க முடியும். You can love your husband, your children. உங்கள் with all your heart. கணவரையும் உங்கள் பிள்ளைகளையும் நேசிக்க முடியும். Amen. ஆமென். Jesus is a loving God. இயேசு கிறிஸ்து நேசிக்கும் தேவன். You see the life of Jesus. இயேசுவுடைய வாழ்க்கையை பாருங்க. And 3.5 years of ministry, 3 ஆண்டுகால ஊழியத்திலே he touched people. மக்களை அவர் தொட்டார்.
He hugged people. மக்களை தழுவி கொண்டார். He healed people. ஜனங்களை சுகமாக்கினார். He spoke to people. மக்களோடு பேசினார். Because he had the spirit of love and full of compassion. அவர் அன்பும் மனதுருக்கமும் நிறைந்தவராக அவர் இருந்தார். If you read in 1 Corinthians chapter 13, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால், there is a lot of lists about love. அன்பை குறித்த ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. He says you can speak in tongues. நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசலாம். You can sell all your possession, give it to the poor. ஏழைகளுக்கு கொடுக்கலாம். நீங்கள் சொத்துக்களை விற்று கொடுக்கலாம். Come to church and go. நீங்கள் திருச்சபைக்கு ஒழுங்காக வரலாம். You can preach the gospel. நற்செய்தியை கூட அறிவிக்கலாம். But if there is no love, அன்பே உங்களுடைய உள்ளத்தில் இல்லை என்றால், then you will like an empty vessel. நீங்கள் ஒரு வெறுமையான பாத்திரமாக இருப்பீர்கள். Bible says so. வேதம் அதை சொல்லுகிறது. So you see in 1 John chapter 4 verse 18. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், There is but one perfect love, that is the love of God. ஒரு பூரணமான அன்பு இருக்கிறது, அது தேவனுடைய அன்பு. Hallelujah. ஹல்லேலூயா. That is the love of God. அது கர்த்தருடைய அன்பாக இருக்கிறது. While we were yet sinners, நாம் பாவிகளா இருக்கையிலே what good things that we have done. நாம் என்ன நன்மை செய்தோம் கிறிஸ்து நமக்காக மரிப்பதற்காக. Did not do anything good. நாம் ஒரு நன்மையும் செய்யவில்லை. We were all sinners. நாம் அத்தனை பேரும் பாவிகளா இருந்தோமே. Christ died for us. கிறிஸ்து நமக்காக மரித்தார். That is greatest love. அதுதான் மிகப்பெரிய அன்பு. Romans chapter 5 verse 5. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Let the Holy Spirit fill your heart with God's perfect love. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய உள்ளங்களிலே தம்முடைய அன்பை ஊற்றுவாராம். And there will be no room for destructive fear. அப்பொழுது அழிக்கக்கூடிய பயத்திற்கு இடமே இல்லை. So when you have this faith and love, நீங்கள் விசுவாசமும் அன்பும் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது, working in your lives, அது உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும் பொழுது, you can overcome every fear. நீங்கள் எல்லா பயங்களையும் மேற்கொள்ள முடியும். Hallelujah. ஹல்லேலூயா. James chapter 4 verse 7 says, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, submit yourself to God. கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். Resist the devil, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். and he will flee from you. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். When our lives are committed to God, உங்களுடைய வாழ்க்கை கர்த்தரிடத்தில் we அர்ப்பணிக்கப்பட்டிருக்கும் can பொழுது resist Satan, நீங்கள் சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும். and we can resist the devil by faith, பிசாசை விசுவாசத்தினாலே எதிர்த்து நிற்க முடியும். actually causing him to flee from us. அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போகும்படி நீங்கள் செய்கிறீர்கள். Hallelujah. ஹல்லேலூயா. We should all only have this godly fear. நாம் அத்தனை பேருக்கும் தெய்வீக பயம்தான் இருக்க வேண்டும். We have to fear our holy God with a reverential fear in worship. பரிசுத்த தேவனை பயபக்தியோடு நாம் நடுக்கத்தோடு பயப்பட வேண்டும். Talked about many fears. எத்தனையோ பயத்தை குறித்து பேசினேன். Godly fear is very important. தெய்வீக பயம், தேவனை குறித்த பயம் என்பது முக்கியம். Fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். Proverbs chapter 1 verse 7. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Fear of the Lord is godly. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தெய்வீகமானது. Fear of the Lord is reverential. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது தெய்வீகமானது. Fear of the Lord is holy. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பரிசுத்தமானது. To fear the Lord is to stand in the presence of God. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது தேவனுடைய பிரசன்னத்தை தேடுவது. Hallelujah. Hallelujah. When we come to church, நாம் திருச்சபைக்கு வரும் பொழுது we are standing on the holy ground. பரிசுத்த பூமியிலே நிற்கிறோம். We are standing in the presence of God. தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறோம். We should have that fear, godly fear in our அந்த lives. தெய்வீக பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க Because வேண்டும். the Holy Spirit is ready to touch us. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொடுவதற்கு ஆயத்தமாய் Holy இருக்கிறார். Spirit is ready to pour out His Holy Ghost upon us. பரிசுத்த ஆவியானவர் நம் மீது தம்முடைய ஆவியை பொழிவதற்கு ஆயத்தமாய் He is இருக்கிறார். ready to pour His anointing of the Holy Spirit upon us. தம்முடைய அபிஷேகத்தை நம் மீது ஊற்றுவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். We are standing on the holy ground when you come into His presence to worship பரிசுத்த and சமூகத்தில் praise. நாம் நின்று கொண்டிருக்கிறோம், அவரை துதிக்கும் பொழுது. Hallelujah. ஹல்லேலூயா. We should have a holy fear. ஒரு பரிசுத்த பயம் நமக்கு இருக்க வேண்டும். To fear the Lord is to stand in the presence of God. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை கர்த்தருடைய சமூகத்திற்கு கொண்டு செல்லும். And godly fear brings joy. Hallelujah. தெய்வீக பயம் நமக்கு சந்தோஷத்தை It's கொடுக்கும். always a joy to worship. How many believe கர்த்தரை that? ஆராதிப்பதே ஆனந்தம். எத்தனை We are பேர் strengthened when நம்புகிறீர்கள்? we worship the Lord. கர்த்தரை ஆராதிப்பது நமக்கு பலத்தை When தருகிறது. we praise the Lord, God gives us new strength. கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு புது பலத்தை தருகிறார். David says, rejoice in the Lord, O you righteous. ஓ நீதிமான்களை கர்த்தருக்குள் சந்தோஷமாய் கம்பீரித்து பாடுங்கள் என்று தாவீது சொல்லுகிறார். Apostle John said, these things we write to you. யோவான் சொல்லுகிறார், இவைகளை எல்லாம் நாங்கள் எழுதுகிறோம் உங்களுக்கு. Last Sunday, Pastor Raja preached about on this verse. கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் ராஜா இதை குறித்து அவர் பிரசங்கித்தார். What things John is writing about? Sorry? What things that John is writing about? யோவான் எதை குறித்து அவர் எழுதுகிறார்? The things that we have seen. 9ஆம் வசனம் வரைக்கும். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. Godly fear will cause you to reach your heart. Search your heart. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிய பண்ணும். Every time you go to God in prayer, தேவனிடத்தில் நீங்கள் ஜெபிக்க செல்லும் பொழுதெல்லாம், and if you find any unconfessed sins in your life, அறிக்கை செய்யாத பாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதை நீங்கள் கண்டால், whether it's small or big, அது சிறிய பாவமோ அது பெரிதோ, judge it, confess it, அதை நீங்கள் நியாயம் தீர்த்து அதை நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள், and forsake it and never do it again. அதை நீங்கள் வெறுத்து விட்டுவிடுங்கள், மறுபடியும் செய்யாதிருங்கள். Godly fear will not let you say, I have no sin. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னிலே குறைவே இல்லை என்று சொல்லுகிற தைரியத்தை உங்களுக்கு That's தராது. the passage we read in 1 John chapter 1 verse 6. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், No one can say, I never sinned. நான் பாவமே செய்ததில்லை என்று சொல்லத்தக்க நீதிமான் யாருமே இல்லை. Since I have got saved. நான் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து நான் இன்று வரை பாவமே செய்யவில்லை என்று ஒருவனும் சொல்ல முடியாது. Jesus wants us to forgive, forsake every sin. இயேசு நம் பாவங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறார். Confess all our iniquities. நம்முடைய அக்கிரமங்களை அறிக்கை பண்ணுவதை அவர் விரும்புகிறார். He wants us to make righteous. நாம் நீதிமான்களாகும்படி அவர் விரும்புகிறார். That is godly fear. அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். Hallelujah. Hallelujah. Genesis chapter 15 verse 1. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், God told Abraham, fear not. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து பயப்படாதே என்று சொன்னார். I am your protector. நானே உன்னை பாதுகாக்கிறவர். Why did Abraham was afraid? ஏன் ஆபிரகாம் பயந்தான்? What did he fear? எதை கண்டு பயந்தான்? He was a friend of God, right? அவன் தேவனுடைய தோழனாயிற்று. He talked to God face to face every time. அவன் ஒவ்வொரு முறையும் மிக நெருக்கமாக கர்த்தரோடு பேசினான். The Lord manifested His Spirit upon him every time. ஒவ்வொரு முறையும் கர்த்தர் தம்முடைய மகிமையை அவனுக்கு வெளிப்படுத்தினார். But we see in the Bible that he still was afraid about something. வேதத்திலே பார்க்கிறோம், அவன் இன்னமும் ஏதோ ஒன்றை குறித்து பயந்து He's கொண்டிருந்தான். the only man who in the Bible that God called him as friend. அவனை நண்பன் என்று கர்த்தர் அழைத்திருந்தார். But yet he was so afraid. அப்படி இருந்தும் அவன் பயந்தான். So what did Abraham fear? எதை கண்டு ஆபிரகாம் பயந்தான்? We go to Genesis chapter 14. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திற்கு நாம் You will செல்வோம். understand that he feared reprisal. அவன் கடிந்து கொள்ளுதலை அவன் பயந்தான். He had defeated an army ஒரு சேனையை அவன் வீழ்த்தினான். with just 318 servants. 318 சேவகர்களை கொண்டு ஒரு சேனையை அவன் வீழ்த்தினான். Abraham never had any army, he had only servants. ஆபிரகாமிடத்தில் இருந்தது சேனையாட்கள் கிடையாது, வேலைக்காரங்க. Unskilled people. அவர்கள் யுத்தத்திலே பயிற்சி பெறாத வேலைக்காரர்கள். Not fit to be in the army at all. அவர்கள் சேனை யுத்த வீரர்கள் அல்ல, வீட்டு வேலை செய்கிற வேலைக்காரர்கள். Battle to fight the enemy. அவர்கள் சத்துருவோடு போராடுவதற்கு போராட்ட பயிற்சியை பெற்றவர்கள் அல்ல. But his people, defeated a great army. ஆனால் அவனுடைய வீட்டு வேலைக்காரர்கள் முன்னோர் பெரிய சேனையை வீழ்த்தினார்கள். And later Abraham, he realized that these 4 vanquished king would come back and invade. அவன் வீழ்த்திய 4 ராஜாக்களும் மறுபடியும் பழிவாங்க வருவார்களோ என்று பயப்பட ஆரம்பித்தான். That is the reason he was so scared. அதனாலே அவன் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தான். So God appeared to Abraham and said, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தோன்றி அவர் do சொன்னார், not be afraid, for I am your shield. நீ பயப்படாதே, உன்னுடைய கேடகம் பலத்த கேடகம். So the enemies will come to you. சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக வருவார்கள். திருச்சபை, People will come against you. மக்கள் உங்களுக்கு எதிராக வருவார்கள். Enemies will all torment your mind with fear. சத்துருக்கள் உங்களுடைய உள்ளத்தை பயத்தினால் நிரப்புவார்கள். Maybe you are battling a sickness or disease. ஒருவேளை ஒரு வியாதியோ உங்களோடு நீங்க போராடி கொண்டிருக்கலாம். Maybe you're living in fear of life or death. நான் வாழ்வேனா சாவேனா என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். God says, I am your shield. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனது கேடகம். I am your protector. நான் உன்னை பாதுகாக்கிறவர். Just as he said to Abraham. Hallelujah. அதைத்தான் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் Do சொன்னார், not fear those barbarians. அந்த கொடுமைக்காரர்களுக்கு நீ பயப்பட Don't be வேண்டாம். scared of those wicked and ruthless kings. அந்த பொல்லாத கொடுமைக்கார ராஜாக்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். Abraham, I am your almighty God. நான் உன் சர்வ வல்லமையுள்ள தேவன். I will keep my promises to you. உனக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நான் காப்பேன். And he said, I will make you a great nation. நான் உன்னை பெரிய தேசமாக்குவேன் என்று சொன்னார். I am your exceedingly great Lord. நான் உன்னுடைய மிகுந்த பலனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். Hallelujah. ஹalleluya. Same promises come to you. அதே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். Take it by faith. விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள். Defeat the devil. பிசாசை நீங்கள் வீழ்த்துங்கள். Overcome every evil. எல்லா பொல்லாப்பையும் நீங்கள் ஜெயித்து விடுங்கள். That's why you need these 2 important things. ஆகவேதான் இந்த 2 முக்கியமானவைகள் நமக்கு தேவை. Faith, விசுவாசம் and love. அன்பு. Hallelujah. ஹalleluya. Faith, hope and love. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. Which is important?
இதுல எது முக்கியம்? Everything is important. மூன்றுமே முக்கியம். Love is very much. இவைகளில் எல்லாவற்றிலும் அன்பு மிக மிக முக்கியம். அன்பே பெரியது. Hallelujah. So activate your faith. ஆகவே விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்துங்க. Activate your faith with a corresponding action. அது உங்களுடைய செயலும் உங்களுடைய விசுவாசமும் ஒத்ததாக இருக்க வேண்டும். We saw that David also feared. தாவீதும் பயந்தான் என்பதை கண்டோம். He does not make a false claim for himself. தன்னை குறித்து அவன் பொய்யாக ஒன்றும் சொல்லவில்லை. He did not say I will never be afraid. நான் பயந்ததே இல்லை என்று அவன் சொல்லவில்லை. Rather he acknowledged there are times when you are afraid. நீங்கள் பயப்படும் தருணங்கள் வரத்தான் போகிறது என்பதை அவன் அறிக்கை செய்கிறான். In that situation he should trust in the Lord. அந்த சூழ்நிலை வரும்பொழுது அந்த தருணங்களிலே நீங்கள் கர்த்தரையே நம்ப வேண்டும். Praise his holy name. அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுது நீங்கள் துதிக்க வேண்டும். Sing a song or hymn. ஒரு பாடலை அவருக்கு பாடுங்கள். Then you will overcome every fear. அப்பொழுது நீங்கள் பயத்தை மேற்கொள்வீர்கள். Confess the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை பண்ணுங்கள். Say in the blood of Jesus Christ. இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்கள். You see, in life of faith there is always a conflict between two areas of a being. வாழ்விலும் சாவிலும் நம்முடைய உள்ளத்திலே இரண்டு காரியங்களை குறித்து ஒரு போராட்டம் இருக்கும். That is our spirit and our emotion. நம்முடைய உணர்வு மற்றும் நம்முடைய ஆவி. Emotionally we go through a lot of reactions of fear. உணர்வு ரீதியாக நாம பயத்தை உணர்வோம். Sometimes we also panic emotionally, right? சில நேரத்துல பயம் அதிகமாகும் பொழுது தத்தளிப்போம். And in vain we struggle against all this. நம்ம வீணாக தத்தளிக்கிறோம், வீணாக நாம் பதட்டப்படுகிறோம். But the spirit will not yield to any panic. ஆனால் ஆவி, நமக்குள்ள இருக்கிற ஆவி எந்த பதட்டத்திற்கும் செல்லாது. It will not, accept or dictates any emotions. எந்த உணர்வுகளும் நமக்குள்ள இருக்கிற ஆவியை மிரட்ட முடியாது. So turn to God only. ஆகவே தேவனை நோக்கி பாருங்கள். Remember his word. அவருடைய வார்த்தையை நீங்கள் நினைவு கூருங்கள். Always find the promises of God in the Bible. வேதத்தில் இருக்கிற கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் தேடி வாசியுங்கள். That will meet all your needs. அது உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கும். Hallelujah. Hallelujah. In your emotions, உனக்கு உணர்ச்சி பொங்கும் பொழுது you may feel fear. பயத்தை நீங்கள் உணர But in ஆரம்பிப்பீர்கள். your innermost being, ஆனால் உள்ளான மனுஷனிடத்திலே you still trust the Lord. நீங்கள் இன்னமும் கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். That will give you security and confidence. அது உங்களுக்கு பாதுகாப்பையும் கர்த்தருக்குள்ளே தைரியத்தையும் கொடுக்கும். That is much more deeper than any emotions of அது எல்லா உணர்வுகளுக்கும் மேலானது. அது எல்லா உணர்வுகளை பார்க்கிலும் மிக உறுதியானது. The Lord tells us tonight, this morning, do not fear. ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே. For I am your exceedingly great reward. நான் உன்னுடைய மிகுதியான பலன். I am your shield, I am your protector. நான் உன் கேடகம், நான் உன்னை பாதுகாக்கிறவர். Hallelujah. Hallelujah. Live by faith. விசுவாசத்தின்படி வாழுங்கள். Put on the armor of God. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். The shield of faith. விசுவாசத்தின் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். And spirit of love. அன்பின் ஆவியை கொண்டவர்களாக இருங்கள். And you can surely overcome everything. நிச்சயமாக நீங்கள் எல்லா பொல்லாப்பையும் மேற்கொள்வீர்கள். Amen. Amen. May God bless us. கர்த்தர் வார்த்தை ஆசீர்வதிப்பார். Let's all stand together. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். Praise his name. Amen. கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிப்போம். I be if I can outside? Could I rise to meet? And the mercy always come back. Forgot the song we will sing next time. Okay. Amen. எல்லாரும் வாயில தந்து சிதறி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கிறீர்கள். ஆண்டவரே வல்லமையும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. பயங்கள் in our life there are so many fears. எத்தனையோ பயங்கள் இருக்கிறது. Tormenting our life. எங்களுடைய உள்ளத்தை even weakens our faith. சில நேரத்தில் அது எங்களுடைய விசுவாசத்தையே பலவீனப்படுத்தி sometimes it weakens our spirituality. எங்களுடைய ஆவிக்குரிய மனிதனை அது பலவீனப்படுத்துகிறது. Not able to pray, not able to read. எங்களால் ஜெபிக்க முடியவில்லை, வேதத்தை படிக்க முடியவில்லை. Because of fear we are not able to come closer to the Lord. பயத்தினாலே கர்த்தருக்கு நெருக்கமாக எங்களால் வர முடியவில்லை. This morning I want you, all of you, to rebuke every spirit of fear that is in your family. இந்த காலை நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பயங்களையும் கடிந்து கொள்ளுங்கள். I want you to open your mouth and rebuke வாய்களை திறந்து
பயத்தின் ஆவியை நீங்கள் கடிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில். எல்லாரும் சொல்லலாம், I rebuke every spirit of fear. எல்லா பயத்தின் ஆவியை நான் விலகும்படி கட்டளை கொடுக்கிறேன். See, when you confess, there is power. நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது அதிலே பலன் இருக்கிறது. When you confess, there is power. நீங்கள் அறிக்கை செய்வதிலே வல்லமை இருக்கிறது. When you confess it in the name of the Lord, கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது and new strength to overcome every fear. எல்லா பயத்தையும் மேற்கொள்வதற்கான வல்லமையும் அதிகாரமும் நீங்கள் பெறுகிறீர்கள். Just rebuke every spirit of fear to leave. உங்கள் வாழ்க்கையை விட்டு எல்லா பயமும் விலகும்படி கட்டளை in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே, In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே, In your precious name. உம்முடைய விலையேறப்பெற்ற நாமத்தினாலே I pray for your children right now. இப்பொழுது உங்கள் பிள்ளைகளுக்காக I ஜெபிக்கிறேன். pray for every individual. எல்லா தனிப்பட்ட நபர்களுக்காகவும் I pray ஜெபிக்கிறேன். for every family. எல்லா குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். Whatever fear is that is tormenting their life. எங்கெங்கெல்லாம் பயம் இவர்களை சித்திரவதை செய்கிறது, Whatever fear they go through. எப்படிப்பட்ட பயத்தின் பாதையில் இவர்கள் போய் கொண்டிருந்தாலும், It can be fear of life or death. வாழ்வை குறித்து பயம், சாவை குறித்து பயம், Fear of future. எதிர்காலத்தை நினைத்து பயம், Fear about their job. வேலையை நினைச்சு பயம், Fear about their children. பிள்ளைகளை நினைத்து பயம், Fear about finances. பணத்தை நினைத்து பயம். Lord, we rebuke all spirit of fear. எல்லா பயத்தையும் ஆவியும் கடிந்து கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Oh, Jesus name, Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. Every spirit of fear, leave. எல்லா பயத்தின் ஆவியும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. Every strongholds in the home, leave. வீட்டில் இருக்கிற எல்லா அரணான கோட்டைகள் தகர்ந்து போவதாக. Jesus mighty name. இயேசுவின் வல்லபெரும் Jesus நாமத்தினாலே. mighty name. Hallelujah. இயேசுவின் வல்லபெரும் நாமத்தினாலே. Thank you, Lord. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். You have given us the spirit of power and love. எங்களுக்கு நீர் அன்பும் தெளிந்த புத்தியும் You வல்லமையும் have given us the spirit of faith எங்களுக்கு விசுவாசத்தின் ஆவியை and தந்திருக்கிறீர். sound mind, O God. தெளிந்த புத்தியை எங்களுக்கு Help தந்திருக்கிறீர். us to trust you like David trusted you. தாவீது உம்மை நம்பினது போல நாங்களும் நம்புவோம். Just like Abraham. ஆபிரகாம், ஆண்டவரே, We thank you for your promises. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றிற்காகவும் எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன். எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன். எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை
மறுபடியும் பயப்படுவதற்கு மறுபடியும் எனும் சொல் மிக மிக முக்கியம். மறுபடியும் பயப்படுவதற்காக ரட்சிக்கப்பட்டோம், மறுபடியும் பயப்படுவதற்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், மறுபடியும் பயப்படுவதற்காக நாம் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். மரணமே ஆனாலும் மரணம் கூட நம்மை மிரட்ட முடியாது. மரணத்தின் கூரை மொக்கையாக்கினவர், மரணத்தின் கூரை உடைத்தவர், மரணத்தினுடைய அதிகாரத்தை வெளுத்து வாங்கியவர் இயேசு கிறிஸ்து. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தவிர வேறொரு பயத்தையும் அறியாதிருக்கும்படி உமக்கு பயப்படுகிற பயத்தை தவிர வேறொரு பயமே எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை தவிர செத்து விடுவனும் என்கிற பயம் எங்களுக்கு தேவையே கிடையாது ராஜா. செத்தாலும் ஒரு மடியில் இருக்க போகிறோம், எங்களுக்கு என்ன பயம் ஆண்டவரே? எங்களுக்கு என்ன பயம் அப்பா? ஜீவனை தந்தவர், சுவாசத்தை தந்தவர், உண்ண உணவையும் உடுக்க உடையையும் குடிக்க தண்ணீரையும் ஆண்டவரே எங்களுக்கு சுவாசத்தையும் தந்தவர், இதுவரைக்கும் காத்தவர், என்றென்றைக்கும் காக்கக்கூடிய வல்லமை உடையவர், உயிரோடு இருக்கிறவர், தம்மை தேடுகிறவர்களையும் தேடாதவர்களையும் போஷிக்கிற நல்ல ஆண்டவர் நீர் இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும் ஆண்டவரே? நாங்கள் பயந்து உம்மை அவமானப்படுத்தியது போதும் ஆண்டவரே. நாங்கள் கலங்கி கலங்கி உம்மை அவமானப்படுத்தியது போதும் ஆண்டவரே. நாங்கள் பயப்பட போவதில்லை. எங்களை மிரட்டும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அது பண தட்டுப்பாடாக இருந்தாலும் சரி, உடல் பலவீனங்களாக இருந்தாலும் சரி, தோல்விகள் மேல் தோல்விகளாக இருந்தாலும் சரி, எதை கண்டும் நாங்கள் அஞ்ச போவதில்லை, எதை கண்டும் நாங்கள் பயப்பட போவதில்லை. எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் எங்களை கொண்டு செய்ய வேண்டியதை நீர் செய்யும் அளவும் நீர் எங்களை விட்டு கைவிடுவதும் இல்லை, எங்களை விட்டு விலகுவதும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதை அறிக்கைப்படுகிறோம் ஆண்டவரே. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் சந்ததிகளையும் எங்கள் சந்ததிகளின் சந்ததிகளையும் காப்பதற்கு நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர். உமது உண்மையை நம்புகிறோம் ஆண்டவரே. உம்மை போல் ஒரு உண்மையுள்ளவர் இந்த உலகத்தில் இல்லை அப்பா. எங்கள் பயங்களை எங்களுக்கு மன்னிப்பீராக. உம்மை விசுவாசியான தருணங்களை எங்களுக்கு மன்னிப்பீராக. கவலைகளிலே உழன்ற தருணங்களை மன்னிப்பீராக. புலம்பிய தருணங்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே, உம்மை விசுவாசியாமல் உம்மை மறந்த தருணங்கள், உம்மை மறுதலித்த தருணங்கள், நாங்கள் ஆண்டவரே அசதியாய் இருந்த தருணங்கள், நாங்கள் வசதியாய் வாழ்ந்த தருணங்கள், இவைகளை நீர் மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. தைரியமுள்ள ஆவி எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். உங்க சாட்சியா இருக்கிற தைரியத்தை தருவீராக. உங்க திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.